ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஜ்ஜி ரெசிபி தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கலாம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம துவரம் பருப்பு வச்சு செய்ய போகிறோம். நான் யூஸ்வலாக வந்து கடலை மாவில் செய்வோம்ல, இது துவரம் பருப்பு இந்த மாவு யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். ரேஷனில் கொடுக்கக்கூடிய துவரம் பருப்பு ஒரு சில நேரங்களில் நல்லா சூப்பராக போடுவாங்க இது மாதிரி. ஒரு சில நேரங்கள் வந்து சரி இருக்காது. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா அலசிட்டு வெயிலில் காய வச்சுக்கோங்க. வெயிலில் காய வச்சு இது மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுடர் பண்ணி எடுத்ததை தனியாக வச்சுக்கோங்க. கடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் இதை எந்த இடத்துல வேணாலும் சேர்த்துக்கலாம். ஈவன் ஃபேஸ்க்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேஸ்க்கு ஸ்கின்னுக்கு கூட இது ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு போட்டு தேய்ச்சி குளிக்க போது கூட கொஞ்சம் கருப்பாக மாநிறமாக இருக்க குழந்தைங்க கூட கொஞ்ச நாள் ஆகும்போது ஸ்கின் டோன் கொஞ்சம் மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவுமே ரொம்ப நல்லது தான். ஓகேங்களா? 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு மாவுக்கு அதாவது 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கேற்ப வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் போல் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். வீடியோக்காக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் சும்மா வீட்டில் செய்கிறதா இருந்தால் ஃபுட் கலர்லாம் தேவையில்லை, நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பஜ்ஜி மாவு நம்ம எப்போவுமே மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப இட்லி மாவு ஒரு சிலர் கெட்டி மாவு ஊற்றுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த வாழைக்காயில் வந்து அந்த மாவு ஃபுல்லாகவே ஒட்டி பிடிச்சிட்டு அந்த வாழைக்காவே தெரியாது சுத்தமாக. அந்த இது ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு இப்படி தண்ணி எடுத்து ஊற்றணும்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கணும். தோசை மாவோட கொஞ்சம் திக்காக. இப்போ நான் வந்து கோவக்காய் இருக்கு இல்லையா, அதுலேயும் வாழைக்காலையும் போட போகிறேன். நீங்கள் வந்து கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா ரவுண்டாக நறுக்கி அது மாதிரி எதில் வேணாலும் போடலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு கோவக்காலையும் வாழைக்காவும் மட்டும் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு, வாழைக்காவை தண்ணியில் கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு கருக்காமல் இருக்கும். தோலை சீவிட்டு இது மாதிரி நீட்டமாக உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2ஆக கட் பண்ணி வச்சு கூட சின்ன சின்னதாக போட்டுக்கலாம், இல்லை பெருசாக இது மாதிரி கூட போட்டுக்கலாம். வீடியோக்கு அழகாக இருக்கும் அப்படின்னால பெருசாகவே நான் போட்டிருக்கேன். ஒரு மேக்ஸிமம் நான் இப்படி தான் போடுவேன். நம்மளோட இட்லி மாவு வீடியோவில் ஒருத்தர் பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க, நீங்கள் அதில் பஜ்ஜி போட்டிருந்தீங்களா சிஸ்டர், அதே மாதிரி எனக்கு போட்டு காமிங்க, ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காகவும் மற்ற எல்லாத்துக்காகவும் இன்றைக்கி இந்த வீடியோங்க. இப்போ எல்லாத்தையுமே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை குறைச்சிருங்க. குறைச்சிட்டு அதுக்கப்புறமா பஜ்ஜியெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுடைய கடாய்க்கு எவ்வளோ பஜ்ஜி பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு 4 பிடிச்சிச்சு, அதை நான் போட்டுட்டேன். பாருங்கள், நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வெந்துடும். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சோடா உப்பு சேர்க்கும் போது இன்னும் நம்ம கடைங்களெலாம் கிடைக்காம நல்லா வந்து ரைஸ் ஆக்கி புஃப்னு வரும். நம்ம வந்து எதுவுமே சேர்க்கலை அப்படின்றனால நார்மலாக இது மாதிரி இருக்குது. நார்மலாக நீங்கள் கடலை மாவில் செய்யப்போ எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும். பட் கடலை மாவுக்கும் துவரம் பருப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவில் சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு இந்த எதுக்களிக்கிறது, ஒரு மாதிரி இந்த அசிடிட்டி ப்ராப்ளம்லாம் வரும் இல்லையா, அது மாதிரிலாம் இருக்காது துவரம் பருப்பு மாவில் செய்யும்போது. நார்மலாக நம்ம பருப்பெல்லாம் சாப்பிட்ற, நம்ம சாம்பார்லாம் சாப்பிட்றோம்ல, அதிலெல்லாம் நமக்கு எதுவும் பண்ணுறதில்ல பாருங்கள். அது மாதிரி இதுவுமே நமக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது. அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்க, அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாமே வந்து தாராளமாக கடலை மாவுக்கு பதிலாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக வந்து இட்லி சாம்பார் வைக்கிறதுக்கு சில நேரம் பருப்பு இல்லாமல் கடலை மாவு கூட கரைச்சி ஊற்றுவோம்லாம், அதுக்கு பதிலாக கூட நீங்கள் இந்த துவரம் பருப்பு மாவு கரைச்சி ஊற்றுனீங்கன்னா கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் துவரம்பருப்பில் ஒரு சில நேரம் வந்து ரேஷனில் வந்து கொடுக்குற துவரம்பருப்பு சரி இருக்காதுல்ல, அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக வந்து நிறைய ரெசிபிஸ் பயன்படுத்தலாம். அது இது கூட இதில் வந்து நம்ம துவரம்பருப்பு மாவில் வடை கூட செய்யலாம். நம்ம அந்த மாவில் வந்துட்டு கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் நறுக்கி போட்டு கூட வடை மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கோவக்காய் பஜ்ஜியும் சூப்பராக தயாராச்சு. பார்க்குறதுக்கு மிளகா பஜ்ஜி மாதிரி இருக்குல்ல. உங்களுக்கு பஜ்ஜி மிளகா கிடைச்சா கூட நீங்கள் இது மாதிரி வாங்கி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பஜ்ஜி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான பஜ்ஜி ரெடி. கூடவே ஒரு டீ இருந்ததுன்னா அவ்வளோ செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.